முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரனான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாள்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, "உடனே எழுந்திடும்" என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், "உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும்" என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர்கள் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, "ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன்" என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவரை என்றென்று மாட்சி உரித்தாக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 13 தொடக்கம் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, "மானிடமகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள்?" என்று கேட்டார். அதற்கு அவர்கள், "சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர்" என்றார்கள். "ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள்?" என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, "நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன்" என்று உரைத்தார். அதற்கு இயேசு, "யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன்.
பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீர் தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலத்தின் 12ஆம் வாரம் சனிக்கிழமை. இன்று தாயாம் திரு அவையானது திருச்சபையின் இருபெரும் தூண்களான பேதுரு, பவுல் திருத்தூதர்களை இன்று நினைவு கூறுகின்றது. இந்த விழாவை பெருவிழாவாக கொண்டாடுகின்றது. ஏனென்றால் இருபெரும் தூண்களாக திருச்சபையிலே இருந்தவர்கள். இவர்கள் இருவருமே திருச்சபையை வழிநடத்தியவர்கள். ஏனென்றால் இயேசு என்ற நற்செய்தியிலே பார்க்கின்றோம், பேதுரு, நீர் உன் பெயர் பாறை, உன் மீது நான் இந்த திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி திருச்சபையை நிறுவுவதை பார்க்கின்றோம். இந்த தலைமைத்துவ பண்பு என்பது ஏதோ அவர் வயதில் முதிர்ந்தவராக இருக்கின்றார், அனுபவம் பெற்றவராக இருக்கின்றார் என்று அல்ல, மாறாக அவருடைய அனுபவம்தான் அதுக்கு காரணம். ஏனென்றால் தன்னை அவர் முழுமையாக புரிந்திருந்தார், இயேசுவை புரிந்திருந்தார். அதனால்தான் இயேசு நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர் என்று சொல்கின்ற போது பலரும் பல கருத்துக்கள் சொன்னாலும், ஆனால் பேதுரு மட்டும் தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர் கொடுக்கின்றார். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகின்றார். தூய பவுலுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அந்த கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து கொண்டிருந்த அந்த சவுல் பவுலாக மாற்றம் பெறுகின்றான். பவுலாக மாறியவர் திருச்சபையை வழிநடத்தக்கூடியவராக, திருச்சபைகளுக்கு தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக, தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக தன்னுடைய போதனை கொடுக்கின்றார். அவருடைய அனுபவம் என்பது மிக சிறந்த ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் கடவுளை ஆதாயமாக்கி கொள்ள அனைத்தையும் குப்பையென கருதுகின்றேன் என்று சொல்கின்றார். தான் படித்த படிப்பாக இருக்கலாம், தன்னுடைய பணமாக இருக்கலாம், தன்னுடைய பதவி அதிகாரம், தன்னுடன் இருக்கின்ற அனைத்தையும் குப்பையென கருதுகின்றேன் என்று சொல்லுகின்ற மனநிலை கொண்டவராக இருந்தார். எனவேதான் அவர் இன்று அந்த திருத்தூதரில் ஒருவராக இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த இரு பெரும் தூண்களாக இருக்கின்ற பேதுருவும் பவுலும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்னவென்றால், நாம் இறைவனில் முழு அனுபவம் பெற வேண்டும். நம்ம தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அனுபவம் பெறுகின்ற போதுதான் அந்த அனுபவம் நம்மில் பிரதிபலிக்கும். மாறாக நான் அங்கு சொல்கின்றேன், இங்கு சொல்கின்றேன், அந்த ஃபாதர் எனக்கு நல்லா பிரசங்கம் கொடுக்குறாரு என்று அங்கு இங்குமாக செல்லாமல் நாம் இயேசுவை ஒருவருடைய அனுபவத்தை பெற்று வாழ்ந்தோம் என்றால் நாமே ஒரு அனுபவமாக மாறுவோம் என்பதுதான் இந்த பெரும் தூண்கள் புனிதர்கள் நமக்கு கற்பிக்கின்றார்கள். எனவே இவர்களிடமிருந்து நாம் இவற்றை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை செம்மனை அமைப்போம். அப்போது வாழ்கின்ற போது இறைவன் நம்மில் வாழ்கின்றார். அவரின் சாட்சியாவோம். ஆமேன்.